மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 1 இது திருப்புதல் அழகு தேர்வு 3இன் திருப்புதல் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? ரிவிஷன் ஃபார் யூனிட் டெஸ்ட் 3 புரியுதுங்களா? பாருங்கள், இதில் நோட்ஸ் உங்களுடைய யூனிட் டெஸ்ட்டுடைய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பாடம் 4 மற்றும் 5 புரியுதுங்களா? 4 ஏற்கனவே உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் 2ல் கொடுத்துருக்கோங்க இல்லையா? அதை இப்போது 4ல் மகிழ்வோடு கற்போம் மெய்யெழுத்துக்கள் நோட்ஸு உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எழுதிக்குங்க. உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிக்கிங்க இந்த நோட்ஸு. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பாடம் 5இல் என் நினைவில் உருவங்கள் தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு தனியாக நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. நல்லா படிங்க. இந்த வீடியோவை பார்த்து எழுதிக்குங்க. புரியுதுங்களா? பாருங்கள், பாடம் 4 மகிழ்வோடு கற்போம் 2 மெய்யெழுத்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோமன் லெட்டர் 1 எழுத்துக்களை அறிவோம். தக்காளி இக்கு இருக்குது பாருங்கள், இக்கு எழுதும். சிங்கம் இங்கு, பச்சை இஞ்ச், இக்கு இங்கு இச்சு. அடுத்தது இஞ்சில் இஞ்சி, இட்டில் தட்டு, இன் கண், இத்து வாத்து, இந்து பந்து, இப்பு உப்பு. ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி த இக் கா லி தக்காளி இக்கு வந்திருக்கு பாருங்கள். சிங்கம், அடுத்தது சிங்கம் சி இங் க இம் சிங்கம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தோம்? தக்காளி த இக் கா லி தக்காளி. சிங்கம் சி இங் க இம் சிங்கம் சி இங் க இம் சிங்கம். தேர்ட் ஒன் பச்சை ப இச்சை இச்சு வந்திருக்கு பாருங்கள். அதை அண்டர்லைன் பண்ணி இச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க நோட்ஸில். புரியுதுங்களா? பச்சை ப இச்சை பச்சை. இஞ்சி இ இன் சி இஞ்சி இ இன் சி இஞ்சி. தட்டு த இட்டு தட்டு த இட்டு தட்டு. கண் க இன் 3 சிலியன் தான் வரணும். கண் க இன் கண். வாத்து வா இத்து வாத்து வா இத்து வாத்து. பந்து ப இன் து பந்து ப இன் து பந்து. இந்து பாருங்க, பந்து. உப்பு உ இப்பு உப்பு உ இப்பு உப்பு. அடுத்தது பாருங்கள், காகம் கா க இம் காகம் கா க இம் காகம். பாய் பா இ பாய் ஈல் பாய் வரும். பா இ பாய். இரில் என்ன எழுத்து வரும்? வேர் வே இர் வேர் வே இர் வேர். இல்லில் மயில் ம இ இல் மயில் ம இ இல் மயில். ஸோ அடுத்தது செவ்வந்தி சே இவ் வ இன் தி செவ்வந்தி சே இவ் வ இன் தி செவ்வந்தி. அடுத்தது இல்லில் யாழ் யா இல் யாழ் யா இல் யாழ். அடுத்தது தேல் தே இல் தேல் பெரிய இல் தே இல் தேல். அடுத்தது வெற்றிலை வே இட்ரி லை வெற்றிலை வே இட்ரி லை வெற்றிலை. அடுத்தது 2 சொல்லி எண்ணில் மீன் மீ இன் மீன். புரியுதுங்களா? ஸோ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஸோ 18 எழுத்துக்களின் சொற்கள் எல்லாம் இருக்குது. இதை நல்லா படிங்க. புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு விடுபட்ட எழுத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? ஸோ காகம் பாருங்கள், கா க டேஷ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் இம்முன்னு சொல்லி எழுதணும். தக்காளி கொடுப்பாங்க, நீங்கள் அதில் த டேஷ் கா லி
நீங்கள் இக்கு அதில் எழுதணும். புரியுதுங்களா? சிங்கம் கொடுத்துருவாங்க, சி இங்கு நீங்கள் எழுதணும். சி டேஷ் க இம்னா நீங்கள் அதில் இங்கு எழுதணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். ஸோ ரோமன் லெட்டர் 1 வந்து விடுபட்ட எழுத்தை எழுத வேண்டும். போர்ஷன்ஸ் அண்ட் ப்ளூ பிரிண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்லேயே பார்ப்பீங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக வருது. மரம் எங்கே இருக்குது? மரத்துக்கு நீங்கள் இணைக்க வேண்டும். மீன் என்றால் அதில் ஜாயின் பண்ணும். புரியுதுங்களா? கோடு ஒன்று இணைக்க வேண்டும். ஆடு எங்கே இருக்கோ ஆடுக்கு இணைக்க வேண்டும். கண்ணுக்கு இணைக்க வேண்டும். ஊஞ்சலுக்கு ஒரு கோடு இணைக்க வேண்டும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து வேர்ட்ஸை படித்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது நிரப்புக இருக்குது. நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எழுத்து இல்லாமல் எழுதணும். நீங்கள் வந்து அதை தான் கொக்கு இக்கு எழுதணும். நீங்கள் கொக்கு அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட்டில் எழுதி இதில் வந்து சைன் வாங்கிக்கிங்க. ஸ்கூலில் கொடுத்து சைன் வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பாடம் 5 பாருங்கள். 5ல் வந்து உங்களுக்கு வந்து உருவங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியாக நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுத வேண்டும். எழுதிக்குங்க. பாருங்கள், புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், விடுபட்ட எழுத்தை எழுதுக. அணில் இருக்குது. நீ டேஷ் இல் கொடுத்துருவாங்க. நீங்கள் நீன்னு எழுதணும். புரியுதுங்களா? அணில் நீ இல் அணில். புலி பூ டேஷ் கொடுத்துருவாங்க. நீங்கள் லீ எழுதணும். புரியுதுங்களா? அதுக்கு தேர்வுக்கு வரதை நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் நோட்ஸு இதை பார்த்து அப்படியே இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதிக்கணும். அடுத்தது டேஷ் மைனா ஆமை எழுதணும். அடுத்தது யா டேஷ்னா நை எழுதணும். யானை ஆமை ஆமை யானை யானை. படகு டேஷ்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் டா எழுதணும். படகு. அடுத்தது பாருங்கள், துணை எழுத்தை சேர்த்து எழுதுக. துணை எழுத்துனா தொணக்கால சேர்த்து நீங்கள் எழுதணும். இதில் இந்த சைடில் கொடுத்துருவாங்க. நகம், வனம், பலம், வரம், களம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத்துக்கு பக்கத்தில் தொணக்கால சேர்த்து அந்த ஆசிட்டிஸ் அந்த எழுத்து எப்படி இருக்கோ அந்த வார்த்தை அப்படியே நீங்கள் வந்து எழுதணும். நகம் கொடுத்துருக்காங்க. எழுதி தொணக்கால சேர்த்து பார்த்து நீங்கள் எழுதுங்க. புரியுதுங்களா? நகம் நாகம் துணைக்காலை, அதான் துணை எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். துணை எழுத்து என்றால் பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், துணை எழுத்தை சேர்த்து எழுத. இதுதான் துணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வனம் என்றால் துணை எழுத்து போட்டுட்டு வனம் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதுங்களா? பழம் இருக்குது. நீங்கள் எழுதி பக்கத்தில் துணைக்கால் எழுத்தை போட்டு அதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதுங்க. பாலம் ஆகிடும். பழம் வந்து பாலம். வரம் கொடுத்துருக்காங்க. எழுதி துணைக்காலை எழுதி அடுத்தது வாரம் ஆகிடும். வரம் வாரம் ஆகிடும். காலம் என்றால் எப்படி எழுதணும்? எழுதி துணைக்காலை போட்டு காலம். புரியுதுங்களா? அடுத்தது சொல்வதை எழுதுக இங்கே இருக்குது. நீங்கள் எழுதிக்குங்க. ஆனால் வந்து தேர்வுக்கு இதெல்லாம் வராது. ஆனால் கண்டிப்பாக வந்து essay 1க்கு வரும். இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த தேர்வுக்கு நல்லா படிங்க. நிறைய மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். புரியுதுங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகே, நன்றி மாணவர்களே.